நிலவு சென்ற புதிய தம்பதிக்கு நேர்ந்த கொடூரம். மாயமான மனைவி. 15 நாள் தீவிர தேடுதலுக்கு பிறகு விலகிய மர்ம முடிச்சு. நடந்தது என்ன? இது குறித்த பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மேகாலயாவிற்கு ஹனிமூன் சென்ற தம்பதி காணாமல் போனது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. காணாமல் போன இந்த தம்பதி பற்றிய மர்மம் விலகாமல் இருந்த நிலையில தற்போது மர்மம் விலகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. காணாமல் போன புதுமாப்பிள்ளை படுகொலை செய்யப்பட்ட நிலையில சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி என்பவர் சோனம் என்ற பெண்ணை நீண்ட காலமா காதலித்து வந்த நிலையில கடந்த மே மாதம் 11ஆம் தேதி திருமணம் செஞ்சிட்டு இருக்காரு. இதையடுத்து புதுமண தம்பதியினர் மேகாலயா மாநிலத்திற்கு ஹனிமூன் போக பிளான் போட்ட நிலையில தலைநகர் ஷில்லாங்கில் ஸ்கூட்டர் ஒன்றை வாடகைக்கு எடுத்த தம்பதியர் அங்கிருந்து சிரப்புஞ்சிக்கு போயிருக்காங்க. அங்க உற்சாகமா சுற்றி பார்த்தவங்க மே மாதம் 23ஆம் தேதி நோங்கிரியாட் கிராமத்துல உள்ள விடுதியில தங்கியிருக்காங்க. அங்க இரவு முழுவதும் தங்கியிருந்த தம்பதியினர் மறுநாள் காலையில விடுதியை காலி செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு தம்பதியரோட செல்போனுக்கு குடும்பத்தினர் அழைத்த போது தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால ஆரம்பத்துல நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத பகுதியில் இருக்கிறதா எண்ணிய குடும்பத்தினர் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டும் இணைப்பு கிடைக்கவில்லை. இதனால பதற்றமடைந்த குடும்பத்தினர் இளம் ஜோடி காணாமல் போனதா 8 நாட்களுக்கு பின் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேர்ல வழக்கு பதிவு செய்த உள்ளூர் போலீசார் நோங்கிரியாட் பள்ளத்தாக்கு முழுவதும் தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. அப்போ தம்பதியர் தங்கியிருந்த விடுதியில இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுல அழுகிய நிலையில ஆண் சடலம் கிடப்பதை கண்டுபிடிச்ச போலீசார் சடலத்தோட கையில ராஜான்னு போடப்பட்ட டாட்டுவை வச்சு இறந்தது புதுமாப்பிள்ளை ராஜா ரகுவன்ஷின்னு உறுதி செஞ்சிருக்காங்க. மேலும் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்துல கிடந்த பெண் ஒருவரின் வெள்ளை நிற ஆடை, உடைஞ்சு போன செல்போன் கவர், மாத்திரைகள் உள்ளிட்ட தடயங்களை சேகரிச்ச போலீசார் அதை ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதையடுத்து ராஜா ரகுவன்ஷி மரணம் குறித்து கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் காணாமல் போன அவரோட மனைவி சோனமுக்கு என்ன ஆச்சு, சோனம் எங்க இருக்காங்க, அவரை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களான்ற சந்தேகம் எழுந்த நிலையில சோனமை கண்டுபிடிக்கும் பணியில 15 நாள் தீவிர தேடுதலில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு கடைசியில ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. போலீசாரின் விசாரணையில ஹனிமூன் ஜோடியோட 3 ஆண்களும் இருந்ததாகவும் நோங்கிரியாட்டில் இருந்து மௌலாஹைட் பகுதிக்கு ட்ரக்கிங் செய்த போது புதுமாப்பிள்ளையோட 3 ஆண்கள் முன்னால் செல்ல அந்த பெண் அவர்களை பின்தொடர்ந்து சென்றதா அவங்கள பார்த்த டூரிஸ்ட் கைடு ஒருத்தர் கூறியிருக்காரு. இதையடுத்து போலீசார் புதுமண தம்பதியோட கொலை வழக்கு குறித்து தீவிர தேடுதலில் ஈடுபட மாயமான சோனம் உத்தரப்பிரதேசத்தோட காஜிப்பூர்ல உள்ள நன்கச் காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து சோனமை கைது செய்த போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில சோனமுக்கு வேறொருவரோட கள்ள தொடர்பு இருந்ததாகவும் இதனால கணவனை கொலை செய்யறதுக்காக திட்டம் தீட்டி அதற்காக வேலையாட்களை போல சிலரை பணியமர்த்தியது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து சோனம் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து கொலைக்கான காரணத்தை விசாரணை செஞ்சு வரும் நிலையில தலைமறைவாக இருக்கிற மேலும் ஒருவரையும் தேடிட்டு வராங்க.